இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். ஃபெங்கல் புயல் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் சுமார் 40 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியுள்ளது. அலையின் சீற்றமும் அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ்குமாரிடம் கேட்டு வரலாம். தினேஷ்குமார், வணக்கம். அங்கிருக்கும் கள விவரங்கள். பிரகாஷ், நாகை மாவட்டம் கோடியக்கரை பகுதியில் புயல் எதிரொலியாக 40 அடி கடல் உள்வாங்கியது. இதனைத் தொடர்ந்து அந்த கடல் பகுதியான சேறு கடல் என கூறப்படுகிறது. இந்த கடற்பகுதியில் கடல் உள்வாங்கியதன் பின் அங்கு உள்ள குப்பைகளும் இதுமாக காணப்படுகிறது. கடந்த 9 நாட்களாக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாத நிலையில் இன்று புயலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் ஒரு பகுதியில் கடல் சீற்றம், மற்றொரு பகுதியில் கடல் உள்வாங்கியதன் எதிரொலியாக சீற்றம் உள்ள பகுதியில் உள்ள படகுகள் அனைத்தையும் மாற்று இடத்தில் நிறுத்துவதற்கான பணிகளை மீனவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கோடியக்கரை பகுதியில் 450க்கும் மேற்பட்ட படகுகள் கடல் சீற்றமுள்ள பகுதியில் உள்ளதால் அதை மாற்று இடத்தில் நிப்பாட்டுவதற்கான பணி மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருந்த மீனவர்கள், அதாவது பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதியிலிருந்து இங்கு வந்து வேலைக்கு வந்த மீனவர்கள் 9 நாட்களாக மீனவர்களுக்கு வேலை எதுவும் இல்லாத காரணத்தால் தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்றும் வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்குமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.